குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை, ஆக மொத்தத்தில் இது ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லை. நம்ம வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அர்த்தமாக இந்த ராஜா அப்படின்னார்ல, இந்த டைலாகுக்கு இதுதான் கரெக்டான இடம். தாவேகா தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து ஏகப்பட்ட மீட்டிங்கு. விஜய் சார் எல்லா இடத்துலையும் பரபரப்பாக தான் பேசிகிட்டு இருக்காரு. பேசின விஷயங்கள் தான் சரியாக மக்களுக்கு புலப்படலை, சில விஷயங்கள் எடுபடலை. ஆனாலும் சமீபத்தில் நடந்த சர்ச்சையெல்லாம் பார்க்கும்போது இப்போ இந்த கட்சியில் புதிதாக சேர்க்கப்பட்டாரா த்ரிஷா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுகள் வந்தது. அப்புறம் அந்த த்ரிஷா மேட்ரு, இந்த ஒரு விஷயத்தை மறக்கடிக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா ஆதவ அர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஒன்றும் கிடையாது, அவர்லாம் பயந்து போயிட்டார், திமுக தான் அவர் அரசியலுக்கு வரவிடாமல் தடுத்தது, அவர் ஒழுங்காக அரசியலில் பண்ணுறதுக்கு அவரால் முடியல, நாங்கள் ஒன்றும் அவரை மாதிரி பயந்தவர் இல்லை, இப்படியெல்லாம் கமெண்ட் ஒன்று விட்டுருக்காரு. எனக்கு என்னன்னா நண்டு சிண்டெல்லாம் பேசுதே அப்படின்வாங்கள, அந்த மாதிரி இப்போ விஜய் ஒரு படம் நடிக்க ஆரம்பித்து ஒரு 33 வருஷம் அவருடைய ஒரு கெரியரை டெவலப் பண்ணி அந்த ஒரு 33 இயர்ஸில் தனக்கான இமேஜை உருவாக்கியிருக்கார். அவர் கூட போய் நிற்கிறதுனால ஆதவ அர்ஜுனாவுக்கு அதே இமேஜ் வந்துருமானா வராது. விஜய் தான், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் இந்த கூட இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவராக அப்படியே பயங்கரமாக அந்த ஒத்து ஊதுறன்னுவாங்களா, அந்த மாதிரி ஒத்து ஊதுறாங்க. அவர் என்ன சொல்லியிருப்பாரோ என்னவோ தெரில, ரொம்ப த்ரிஷா மேட்ரு நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உடனே டப்புன்னு அப்படியே பேச்சையே மாற்றி நாங்கள் ஒன்றும் ரஜினிகாந்த் போல இல்லை, ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இந்த சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு ஃபஸ்ட்டு பேசுகிறீங்க மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா, அண்ட் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், எப்போ பாரு உங்களுக்கு நேரம் கிடைக்கலன்னா அந்த விளையாட்டுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சி இழுக்கிற மாதிரி தேவையில்லாமல் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிற மாதிரி டக்குன்னு ஒன்று பேச வேண்டியது, அந்த டைம் பாஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட வேண்டியது, பேசிட்டு அது ஒரு 4 நாள் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பழசெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி கிடையாது. இது எப்படின்னா அடிக்கிட்டே போகுது, பழசை எதுவுமே மறக்கலை, அதுக்கு மேலே இது ஒன்று அடிக்கிறாங்க. பாரு நேற்று த்ரிஷாவை பற்றி இந்த மாதிரி பார்த்தோம்ல, இன்றைக்கி பாரு சூப்பர் ஸ்டார் எடுத்து பேசுகிறாங்கன்னு. உங்கள் விஷயம்லாம் எதுவும் மறக்கிற மாதிரியே இல்லை, எல்லாருக்கும் கரெக்டாக ஞாபகம் இருக்குது. கரூர் சம்பவம் ஞாபகம் இருக்குது, மாநாட்டில் பேசுனது ஞாபகம் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு திராணி இருந்தால் சிங்கிளாக கட்சி ஆரம்பித்து அவர் ஓட்டு 1% வாங்க சொல்லுங்களேன்னு சொல்லி நீங்கள் ஒரு பூடகமாக சொன்னீங்களே ஒரு கட்சி தலைவரை பார்த்து, அதான் நம்முடைய காட்பாடியார், அவரை பார்த்து சொன்னீங்களே, அதுவும் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒன்றும் நீங்கள் இந்த மாதிரி காவி சாயம் பூச முடியாதுன்னு சொல்லி இன்னொரு கட்சியை எதிர்த்து பேசுனீங்களே, அதுவும் ஞாபகத்தில் இருக்குது. இப்படி எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த விஷயம் நடக்கும்போது வேற ஒரு விஷயத்தை பேசிட்டு அதை மறந்துடுவாங்கங்கிறதுக்காக இல்லை, சம்மந்தமே இல்லாமல் ஒன்று ஓப்பன் பண்ணி விட்றீங்க. ஓப்பன் பண்ணி விட்டோன்னா நிறைய பேர் இப்போ அதை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது திரு எஸ்வி சேகர் அவர் கூட சொல்லியிருந்தார், இப்போது என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ, அம்மாவுடைய ஆட்சியில் அவங்க முதலமைச்சராக இருக்கும்போதே பக்கத்திலே உட்காந்து இனி ஆண்டவனால் கூட இந்த நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொடக்கு போட்டு சொன்னவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் இருக்கிறாரு தலை, அவர் என்ன பண்ணனா கலைஞர் அவர்கள் உட்கார்ந்துருக்கும் போதே இவர் டக்குனு இப்படி ஏஞ்சல எங்களை இந்த மாதிரி வர சொல்லி ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோ தைரியமாக பேசுனவர் அஜித். ஆனால் நீங்கள் இந்த கொடநாட்டில் போயிட்டு நடுங்கிட்டு இருந்தீங்களே, இந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிவிடுங்க அம்மா அப்படின்னு சொல்லி கேட்டு அதை மறந்தீங்களான்னு கேட்டிருக்காரு. இதை அவர் ஞாபகப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இதை தேவையில்லாமல் ஆதவ அர்ஜுனா இந்த டாபிக் எடுத்து இப்போ இதை எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டாப்புல. இந்த பாருங்க, ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் இவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லிக்கிறேன்னா, விஜய் ஒரு தனக்கான ஒரு இமேஜில் உயர்ந்து வந்துட்டு இருந்தார். நீங்கள் அவருக்கு உதவி செஞ்சு அவரை மேலே கொண்டு வரலனாலும் பரவாயில்ல, ஆனால் அவருடைய இமேஜையும் அவருடைய கெரியரையும் டோட்டலாக அழிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கீங்க. அது ஏன்னு தெரியல. அதான் சொன்னல, நான் லாஸ்ட் டைமே யோசித்தேன், ஒருவேளை நாம் வீடியோ போடுறதுக்காகவே அவங்க இது மாதிரி ஏதாவது பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் இது மாதிரி எதுவும் பேசணும்னு வச்சிங்களேன், நாங்கள் இதை பற்றி பேசியிருக்க மாட்டோம். ஆனால் என்னென்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று பேசுனீங்க, அடுத்த வாரம் வேறு ஒன்று சொல்லுவார்னு நினைக்கிறேன், இது ஏதாவது ஒன்று கம்பேர் பண்ணி சொல்லுவார்னு நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்கங்க, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸை இழுக்கிறதோ இல்லை சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசுகிறதோ இப்போயோடு நிறுத்திக்கங்க. இது நல்லது கிடையாது. ஏன்னா நாங்கள் ரொம்ப நாகரிகமான முறையில் வாங்க போங்கன்னு மரியாதையாக பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ், என்றைக்குமே யாரையுமே கடந்து பேசணும்ல. ரெண்டாவது, இதை பற்றி இங்கே எடுத்து பேசணும்னு என்ன மாதிரி ஒரு டைஹார்ட் ஃபேனுக்கு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அது ஒரு சின்ன கோவத்தை உண்டு பண்ணுது. ஒரு வயதில் ரொம்ப பெரியவர், அவர் இன்றைக்கி அவர் இருக்கிற பொசிஷன் வேறு.
இன்றைக்கி அந்த பொசிஷனை வந்து நீங்கள் ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப நல்லா இல்லை, அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அண்டு இதை இத்தோடு நிறுத்திங்க ஆதவர்ஜுனா. அண்டு திருவாளர் விஜய் அவர்களே, தயவுசெய்து ஆதவர்ஜுனா அந்த மாதிரிலாம் பேசுகிறாருன்னா உங்களுடைய கவனத்தோடு தான் பேசுகிறாரா, இல்லை உங்கள் கவனம் இல்லாமல் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது பேசிடுறாரா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள், சரியா? ஏன்னா ஆனவுன்னா புசி ஆனந்த் அவர்களும் இவர் ஆதவர்ஜுனா அவர்களும் ராஜ்மோகன் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஏதோ ஒன்று பேசும்போது பார்த்தேன். அவர் பாவம் இன்னும் பட்டிமன்ற ஃபீல்ட்லேயே இருக்காப்புல. பேசும்போது ஒரு ப்ரெஸ்ஸில் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறார். சொல்லும்போது நார்மலாக அரசியல்வாதிகள் எப்படி இருப்பாங்கன்னா இப்படி கேட்டுட்ருப்பாங்க. இவரில் அப்படிங்கிறார். சரி கேட்டேன். அதுக்கப்புறம் இல்லை, இதுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைதட்டு கொடுக்கலாங்கிறார். எந்த ப்ரெஸ் மீட்டில் போய் அரங்கு நிறைந்த கைதட்டு கொடுப்பாங்க? முதல்ல ராஜ்மோகன் அவர்களுக்கே அது என்ன மாதிரி மீட்டிங்கு, நீங்கள் அரசியல் கட்சியில் சேர்ந்துருக்கீங்களே, அது எப்படி பேசணுங்கிறது தெரியல. 10க்கு அரங்கு நிறைந்த கைதட்டுலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் யார் செய்வா? எல்லோரும் சிரிப்பாங்க. நீங்கள் உண்மையிலேயே நகைச்சுவையாக பண்ணுறீங்களான்னு தெரில. இதில் வந்து சமீபத்தில் ஒரு பேச்சு வந்தது, இவங்க வந்து என்டிஏ கூட்டணியில் சேர போகிறாங்க, பாஜகட்ட வந்து டீல் பேசிகிட்டு இருக்கிறாங்க, பாஜக வந்து இவங்களுக்கு இத்தனை சீட்டு தராங்கிறாங்க, இவங்க 70 சீட் கேட்டாங்க, 50 சீட் தராங்கிறாங்க, 40 சீட்டு கேட்டாங்க, அப்புறம் 65 இல்லை 90 சீட் வேணும், நான் வந்து டெபுட்டி சிஎம் ஆகணும், இப்படி மாறி இவருக்காக அட்வைஸ் வந்து பவன் கல்யாண் பண்ணார். இதெல்லாம் நடந்தால் நடக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் இப்போ போய் இந்த கூட்டணி கட்சின்னு சேரும்போது நீங்கள் சேரணுன்னா சேர்ந்துக்கங்க, அது உங்கள் இஷ்டம். அதுக்காக ஆப்போசிட் இருக்கவங்கள சம்மந்தமே இல்லாதவங்கள, அவர் கட்சியும் வச்சுக்கல, கட்சியெல்லாம் நான் வரலன்னு சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டார். அவரை இப்போ இழுக்கிறது ரொம்ப 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 தப்பு. நான் மறுபடியும் சொல்கிறேன், வார்ன் பண்ணுறேன், பண்ணாதீங்க. மரியாதையோடு உங்களை வந்து நான் கேட்டுக்கிறேன், ஓகே? இப்போ வரைக்கும் எங்களாலேயும் மட்டமாக பேசணும்னா பேச முடியும், ஆனால் நாங்கள் மட்டமாக பேச தயாராக இல்லை, சரியா? அதே சமயத்தில் இந்த கூட்டணி வைக்கிற இது உங்களுடைய வேலை, அந்த பிஸ்னஸ் என்னவோ அதை பாருங்கள். நீங்கள் ஏதோ புதுசாக த்ரிஷாவை ஏதோ கட்சியில் சேர்த்துக்கிறதா சொல்கிறாங்க, த்ரிஷாவும் வந்து டெல்லிக்கு போனதாக சொல்கிறாங்க. கேட்டால் ஒருத்தர் சிபிஐங்கிறாரு, ஒருத்தர் இல்லைங்க அவர் தாங்க போய் பாஜகவில் அவங்க சார்பில் பேசுகிறாங்கிறாரு. என்ன இதுவோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் தேவையில்லாமல் எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் ஆதவர்ஜுனாவுக்கு மறுபடியும் சொல்கிறேன், இங்கேருந்து இந்த பக்கம் தாண்டி பேசுகிறது, இவருக்கு அந்த திராணி இருக்காங்கிறது, அவர் மாதிரி நாங்கள் ஒன்றும் பயந்தவங்க இல்லைங்கிறது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. நல்லா கேட்டுக்கோங்க. பயமா எனக்கா அப்படின்னு சொல்லி டயலாக் பேசியிருக்காரு. இந்த டயலாக் வந்து அவர் பேசும்போது வெறும் டயலாக் கிடையாது, ஒரிஜினலாக தன்னோட லைஃப்லேயும் அவர் எங்கேயுமே யாருக்கும் பயந்து பேசினதில்லை, மனசில் பட்டதை அப்படியே பேசினவர். இந்த பாருங்க, அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அவருக்குன்னு ஒரு நேர்மை இருக்குது, மனசில் பட்டதை சொல்கிறவர். அதனால தான் இப்போதைய முதல்வர் மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இல்லை முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. அவர்கிட்ட மதிப்பாக தான் நடந்துப்பாங்க, அவரை மரியாதையாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் நேர்மையாக பேசக்கூடியவர். அதனால தான் அவர் நிறைய பேர் அவருக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்காங்க. அதனால் தேவையில்லாமல் பேசாதீங்க. இதுக்கு எங்கள் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் ஒரு டைலாக் சொன்னார், அதுதான் ஞாபகத்தில் வருது. குறைக்காத நாயோ இல்லை, குறை சொல்லாத வாயோ இல்லை, ஆக மொத்தத்தில் இது ரெண்டும் இல்லாத ஊரும் இல்லை. நம்ம வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அர்த்தமாக இந்த ராஜா அப்படின்னார்ல, இந்த டைலாகுக்கு இதுதான் கரெக்டான இடம். அதனால் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லிட்டார். அதனால் நீங்கள் பாட்டு குலைச்சிட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போவோம். ஆனால் சைடில் யாராவது சொன்னால் இந்த மாதிரி நான் அடிக்கடி பேச வேண்டியிருக்கும். அதை நான் இன்றைக்கே சொல்லிக்கிறேன். தேவையில்லாமல் இதை பற்றி பேசாதீங்க, அவரை வந்து இந்த சீனுக்கே இழுக்காதீங்க, ஓகே? தேங்க்யூ.